ஸோ இந்த ஐல ஆரம்பிக்கணும். தகவல் அப்டிராக்ட்ல ஒன்று நம்ம 79ஓட முடிச்சோம். Yes, sir. Information. Information. இன்ஃபர்மேஷன், வெரி குட். ஸோ இதை வந்து நம்ம வேர்பா மாற்ற இது பண்ணணும்னா இன்ஃபார்ம் தான் இன்ஃபர்மேஷனா வருது. இது அட்ஜெக்டிவா கொண்டு வரணும்னா அட்ஜெக்டிவ். Inform. இன்ஃபார்ம் வந்து வேர்பு, இன்ஃபர்மேஷன் வந்து நவுனு, அட்ஜெக்டிவ் வந்து இன்ஃபர்மேட்டிவ். Adjective. இன்ஃபர்மேட்டிவ். Informative. அவ்வளவுதாங்க. அதுக்கு பார்த்த மாதிரி தான் ப்ரொடெக்டிவ், ஆக்டிவ்லாம் பார்த்து. அப்பாவித்தனம். Innocent. கரெக்டா அது அந்த இடத்துல தப்பா இருக்கு. இன்னொன்னு சொல்லுங்க. Innocent. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. INNOCENT. CNC. ஸோ இது வந்து நவுன். Innocence. Okay. Innocence. Okay. ஸோ அதை பார்க்கணும். ENC CEல முடியாது. நிறைய பார்த்தோம் இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல. இன்னும் NCE ENCE TAON அந்த எண்டிங்க வச்சா கண்டுபிடிச்சலாம். புத்திசாலித்தனம். Brilliance. இல்ல ஐல ஆரம்பிக்கணும். Okay. Intelligence. பிரில்லியன்ஸ்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தான் பிரில்லியன்ஸ். ரொம்ப பிரைட்டா இருந்தா இன்டெலிஜென்ஸ், பிரைட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருந்தாக்கா பிரில்லியன்ஸ். இன்டெலிஜென்ஸ்ல பிரைட்டா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருந்தாக்கா அது பிரில்லியன்ஸ். Okay. பவர். ஆர்வம். இன்ட்ரெஸ்ட்க்கு ரெண்டு மீனிங். ஒண்ணு வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் தான், ஆர்வத்துக்கு இன்ட்ரெஸ்ட். வெரி குட். மகிழ்ச்சி. Joyful. Joyness. ஜாயோட படிங்க. Okay. ஜாய் தான் நவுனு. இது வேர்பா மாத்த முடியுமா? இன்ட்ரெஸ்டிங் வேர்ப். Enjoy. ஈயால முன்னாடி போடணும். என்ஜாய்ஸ். வெரி குட். ஜாய் வந்து மகிழ்ச்சி. நீதி. ஜஸ்டிஸ். நீதிபதிக்கும் ஜஸ்டிஸ் தான், நீதிக்கும் ஜஸ்டிஸ் தான். நீதினாலும் ஜஸ்டிஸ். சிஇல முடிஞ்சிருக்கு பாருங்க. சிஇல முடியுது, அது பார்த்துக்கலாம். யூ கேன் டேக் கேர் ஆஃப் தட். கருணை. Kindness. ஸோ கைண்ட் கட் பண்ணிட்டா அட்ஜெக்டிவ். கைண்ட்னஸ் போட்டிங்கனாக்கா NESS. எண்டிங் வித் NESS நவுன். அறிவு. Knowledge. இதோட வேர்பு தான் நோங்கிறது தான் வேர்பு. நோ, நியூ, நோன், நோயிங், நோஸ். அது நாலேஜ் முடியுது. GEல முடிஞ்சிருக்குது. தலைமைத்துவம். Leadership. லீடருங்கிறது காங்கிரீட் நவுனு. ஷிப் போட்டிங்கன்னா அப்சாக்ட் நவுன் ஆயிடும். லீடர்ஷிப் SHIP. கற்றல். Learning. ஆறு உச்சரிக்க கூடாது. Learning. INGல முடியுது. ஜெரண்டு. எல்லா ஜெரண்டும் நவுன் தான். வாழ்க்கை. Life. FE. லைஃப் தான். அதை வேர்பா மாத்தினா லைஃப் வேர்பா எப்படி மாத்திருக்கு? Live. வந்து அட்ஜெக்டிவ். வாழ்க்கை. லைஃப். ஸ்பெல்லிங் அதே தான். லிவ் தான். Live. Okay. Live. லைவ் அட்ஜெக்டிவ், லைஃப் நவுன். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்டு. லிவிங் லிவ்ஸ். அதை லைவா படிச்சோம்னா லைவ் டெலிகாஸ்ட். இந்த டெலிகாஸ்ட் லைவா இருக்காது அட்ஜெக்டிவ். ஸோ லைஃப்ங்கிறது வாழ்க்கை, வாழ்க்கைங்கிறது நவுன். வெரி குட். தர்க்கம். வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். தர்க்கம். ஓகே. தர்க்கம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, இல்லைங்களா? அது வேற. தர்க்கத்தோட பேசுறாங்க. தர்க்கம். ஓகே. ஒண்ணும் இல்ல, லாஜிக்.
ஓகே. ஒரு 2 கிளாஸுக்கு முன்னாடி தரவுன்னு சொன்ன பாத்தீங்களா? தரவுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தையும் கொஞ்சம் தருமா நீங்க? டேட்டா. டேட்டா. வெரி குட், டேட்டா. வெரி குட், வெரி குட். ம். டேட்டா. அதே மாதிரி தான் இது தர்க்கம். தமிழ் தமிழ் தொலைக்காட்சிகள்ல நிறைய இதுல ம், இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. தர்க்கம், தரவு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லாஜிக் இருக்கு, லாஜிக் இல்லைங்கிறது. காதல், லவ். லவ். ம். விசுவாசம். விசுவாசம் அப்படின்னா வந்து எல்லுல ஆரம்பிக்கணும். ம். எல். விசுவாசம் அஜித் குமார் நடிச்ச படம். ஆமா. விசுவாசம் அப்படின்னா லாயல் 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 வந்து அட்ஜெக்டிவ். லாயல் வந்து அட்ஜெக்டிவ். லாயல்டி. 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 வெரி குட், வெரி குட், வெரி குட். லாயல்டி. இது லாயலைஸ் நீங்க வேர்பா மாத்தலாம். லாயல்டி. எல்ஐடி. பிரிட்டிஷ்ல ஸ்பெல்லிங் வந்து எல்ஐடிஒய் போடுவாங்க. அந்த ஐய கட் பண்ணுவாங்க அமெரிக்கன்ஸ். அமெரிக்கன்ஸ் லாயல்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஐ இருக்காது. ம். அதிர்ஷ்டம். லக்கி. லக். லக்கி லக். வந்து அட்ஜெக்டிவ். லக்கி அட்ஜெக்டிவ். லக். 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 லக் அது பாத்துக்கணும். லக்கி அட்ஜெக்டிவ் பாத்துக்கணும். அது முதிர்ச்சி. மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி. இத வேர்பா மாத்துனீங்கன்னா இத வேர்பா மெச்சூர். 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 மெச்சூர்ட். மெச்சூர். மெச்சூர்டு. மெச்சூர். வெரி குட், வெரி குட். மெச்சூர். அர்த்தம். மீனிங். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மீனிங். மீனிங். மீன். அந்த வேர்பா மாத்துங்க. மீன். மீன். வெரி குட், வெரி குட், வெரி குட். மீனுக்கு 2-3 மீனிங் இருக்குது. தமிழ் மீன் இல்ல, இங்கிலீஷ் மீனுக்கே 2-3 மீனிங் இருக்குது. ஏன்னா மீன்னா அர்த்தம் ஒண்ணு. இன்னொரு மீன்னா இஸ் எ மீன் ஃபெலோ அப்படிம்பாங்க. இஸ் வெரி மீன். இஸ் வெரி மீன்னா ரொம்ப என்ன தமிழ்ல அந்த வார்த்தை சொல்ல இழிவானவன். இழிவானவன். ம். இழிவு அப்படின்னு சொல்ல. இஸ் வெரி மீன். ஒய் ஆர் யூ சோ மீன்? ஸோ ஐ டோன்ட் மீன் தட் வே அப்படிங்கிறப்ப மீன் வந்து அர்த்தத்துல வருது. இஸ் அ மீன் வருது. ஃபெலோங்கிறப்ப அது வந்து இழிவுல வருது. 3, 4, 5க்கு 3, 4, 5 நம்பர்ஸ்க்கு மீன் வந்து 4. 3, 4, 5க்கு மீன் வந்து நடுவுல உள்ள நம்பருக்கு பேரு மீன். இன்னைக்கு கணக்குல மேக்ஸ்ல அதுக்கு மீன் தான். 3, ஓகே. 4, 5. வாட் இஸ் த மீன்? 4. ஸோ மீன்னாக்க சராசரி. நடுவுல சராசரியை விட நடுவுல உள்ள நம்பர். ம். எக்ஸாக்டா அந்த சீரீஸ்ல நடுவுல இருந்தா அதுக்கு பேர் மீன். இன்னொன்று வந்து இழிவு. இன்னொன்று வந்து அர்த்தம். 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 மைக்கேல் மதுரை காமராஜர் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மீன்ங்கிறது தமிழ் மீன், இங்கிலீஷ் மீன்பாங்க. ஒய் ஆர் யூ சோ மீன்பாங்க. அந்த ஒரு ஃபுல் ஃப்ரேம்ல ஒன் ஷாட்ல எல்லா மீனையும் சொல்லிடுவாங்க. அந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. வெரி பாப்புலர் ஃபிலிம். கிரேசி மோகனோட டயலாக்ல வரும். தமிழ் மீனா இங்கிலீஷ் மீனா அப்படின்னு சொல்லி. கரெக்டா. அதுல இந்த 3 மீனிங் கவர் பண்ணியிருப்பாங்க. நினைவு. மெமரி. மெமரி. இப்ப மெமரின்னு ஆர்ஒய்ல முடியுது. முன்னாடியும் பார்த்துருக்கோம். பிரேவரி எல்லாம் பார்த்தோம். ஆர்ஒய்ல முடிஞ்சா நவுடு. மெமரி. இத மெமரைசேஷன் போடுங்களேன். நினைவாக்கம். நினைவாக்கம். ஆக்கம். மெமரைசேஷன். நினைவாக்கம். டிஐஓஎன்லயே முடியுது. டிஐஓஎன்ல முடியறதுனால அதுவும் வந்து டிஐஓஎன்ல முடியறதுனால அது இருக்கு. டிஐஓஎன், ஐஓஎன், எஸ்ஐஓஎன், ஓஎன் இது எல்லாமே இதுல வந்துடும். வெரி குட். இரக்கம். இரக்கம். இது இரக்கம் கிறிஸ்டியானிட்டில அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எங்க சார்? கிறிஸ்டியானிட்டி. ஓகே. ஃபெமிலியர் வேர்டு தான். பட் உங்களுக்கு சடனா தெரிஞ்சதா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா கிறிஸ்டியானிட்டியில ஒரு யூஸ் பண்ணுவாங்க. எம்ல ஆரம்பிக்கும். சோமி திஸ் அப்படின்னு. எம்இ. மெர்சி.
மெர்சி மெர்சி எஸ் ஓகே அவங்க பேர் கூட வச்சுக்கோங்க, பெண்களோட பேரை மெர்சினே இருக்கும். மெர்சி கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை வச்சிருப்பாங்க. மெர்சிங்கிறது வெரி பாப்புலர் வேர்ட். மனம், மைண்ட் மைண்ட். இந்த மைண்டை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, கையால தொட முடியாது. இது அதனாலதான் இது அப்டிராக்ட் லெவல்ல வருது. உணர மட்டும்தான் ஓகே முடியுங்கிறது. உந்துதல், இது நம்ம இன்னொரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வெரி குட், வெரி குட். மோட்டிவேஷன், TION. மோட்டிவேஷன்ல கேஷன்ல மோட்டிவேஷன் கரெக்ட். நீங்க சொல்றது Motivation. தான் வரும். பக்கத்துல இருக்கு சி வி, பக்கத்துல இருக்கு. கரெக்டாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்காமா, டைப்பிங் மிஸ்டேக் நிறைய வரும். ஆமாம். இயல்பு, நேச்சர் நேச்சர் தான். இப்ப அது அட்ஜெக்டிவ் மாத்துங்க, அட்ஜெக்டிவ் மாத்துங்க. நேச்சர் அது ஈஸியா கொண்டு வரலாம். பாருங்க, பாருங்க, நேச்சுரல் ஃபுட், ஃபுட்டோட தன்மை நேச்சுரல்னு மாறுது பாருங்க. நேச்சருங்கிறது நவுனு. இந்த பிராக்டிஸ் மைண்ட்ல நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். மோட்டிவேஷனுக்கு முன்னாடி பார்த்தோமே, அது வேர்பா ஈஸியா கொண்டு வந்து இல்லாம ஈஸி தானே வேர்ப் கொண்டு வர்றது. வேர்பு மோட்டிவேட் மோட்டிவேட் மோட்டிவேட், வெரி குட், வெரி குட். மோட்டிவேட். அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் ஈஸியா சொல்லிடலாம். மோட்டிவேட்டட், மோட்டிவேட்டட், மோட்டிவேட். அதுக்கு அட்ஜெக்டிவ் சொல்ல முடியுமா? இப்ப நேச்சுரல்ல இருந்தே கொண்டு வரலாம். இப்ப பார்த்தோம்னா நேச்சுரல். மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனல், மோட்டிவேஷனல் முடிச்சு போச்சு. மோட்டிவேஷனல். இப்ப நேச்சர் எப்படி நேச்சுரலா மாறுதோ, மோட்டிவேட் வந்து மோட்டிவேஷனலா மாறுது, மோட்டிவேஷன் வந்து மோட்டிவேஷனலா மாறுது. இப்ப உள்ள அது ஒரு எதெல்லாம் நம்ம மாற்ற முடியும்னு பார்ப்போம். இயல்பு, லுக் அட் திஸ். தேவை, நீட் தெர் இஸ் a நீடு. இப்ப பாருங்க, இந்த நீடு வந்து இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுக்கு வேர்பா மாத்துக்க பார்க்கலாம். இந்த வேர்பா மாத்துக்க. அகைன் நீட் Need. தான் சொல்லலாம். அதே எக்ஸலண்ட், need. எக்ஸலண்ட். இப்ப இதே தேவைய நான் போடுறேன். NEC 4 letters are missing, 5 letters. நெசசரி நெசசரி, அதுதான் அட்ஜெக்டிவ். அதுதான் கேட்டா அட்ஜெக்டிவ். இப்ப நம்ம தான் நம்ம பாக்குறோம். நெசசரி கரெக்ட், ஆனா அட்ஜெக்டிவ். நெசசிட்டி நெசசரி கொண்டு வந்துட்டீங்களே, அப்படியே நம்ம. நெசசிட்டி வெரி நைஸ், necessity. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். இப்ப நீடுங்கிறது நவுனா இருக்கு, நீடுங்கிறது வேர்பாவும் இருக்கு, நெசசரிங்கிறது அட்ஜெக்டிவ், நெசசிட்டிங்கிறது நவுன். எவ்வளவு பெரிய விஷயம் இதுல வந்து பாருங்க. எவ்வளவு தேவைங்கிறதுல எவ்வளவு பெரிய தேவை இருக்கு. வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே. இத அட்ஜெக்டிவ் மாத்துங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, NITY முடிஞ்சா உங்களுக்கு நவுனு. ஆப்பர்ச்சூன், வாட் மொமெண்ட், ஆப்பர்ச்சூன் மொமெண்ட் அப்படிம்பாங்க. நீங்க அந்த ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். நல்ல சந்தர்ப்பவாதங்கிறது ஆப்பர்ச்சூன் மொமெண்ட், சந்தர்ப்பவாதம். இந்த அரசியல்வாதிகளை பேசுறப்ப சொல்லுவாங்க, திடீர்னு நேற்று ஒரு கட்சியில இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு கட்சியில இருந்துருவாங்க. ஆப்பர்ச்சூன், ஆப்பர்ச்சூன். ஒழுங்கு, ஓட ஆரம்பிக்கணும். obedient ஒழுங்கு ஈஸி தான். நம்ம நினைச்சு பார்க்காத வார்த்தை, அடிக்கடி சொல்ற வார்த்தை. இதுக்கு 2 மீனிங் இருக்கிறதுனால அந்த வார்த்தையை கொண்டு வர முடியாது. ஏன்னா 2 மீனிங் இருக்கு. ஒழுங்குன்னு ஒரு மீனிங், கட்டளைன்னு ஒண்ணு. கட்டளை இப்ப சொல்லிடலாமா? கட்டளை, ஆர்டர் ஆர்டர். அது 2 வார்த்தை இருக்கிறதுனால மைண்ட்ல அது உடனே கொண்டு வர முடியாது. ஒழுங்கு வந்து ஆர்டர், ஆர்டர். அப்புறம் ஹோட்டல்ல போனாலும் ஆர்டர் பண்றது தான், அதுவும் ஆர்டர் தான். சோ அந்த கட்டளைன்னு சொல்ல முடியாது, ஒழுங்குன்னு சொல்ல முடியாது. நடுவில் ஒரு வார்த்தை ஆர்டர். அதனாலதான் இந்த ஒழுங்குக்கு நம்ம மேப் பண்ண முடியல இமீடியட்டா. ஆர்டர். இப்ப இந்த ஆர்டர்ங்கிறது நவுனு. இத அட்ஜெக்டிவ் மாத்த முடியுமா, இல்ல அட்வர்பா மாத்த முடியுமா? எனக்கு தெரிஞ்சு மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். அட்ஜெக்டிவ் மாத்த முடியாது, ஆனா அட்வர்ப் மாத்தலாமா? ஆர்டினரி ஆர்டர்லி,
டூ இட் ஆர்டர்லி, ஆர்டர்லி ஒழுங்கா பண்ணுங்கிறது do ஆர்டர்லி, it orderly ஓகே ஆர்டர்லிம்பாங்க. ஸோ இதுல அட்வர்ப் பண்ணலாம். டூ இட் இன் ஆர்டர், டூ இட் இன் ஆர்டர்னா நவுனா மாறிடுது. அது இன்னுக்கு அப்புறம் ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நவுனா மாறிடுது. டூ இட் இன் ஆர்டர். இன்ன கட் பண்ணோம்னா டூ இட் ஆர்டர்லி அப்படின்னு அட்ஜெக்டிவ் மாத்தலாம். வலி, பெயின், பெயின் இது அப்படியே அட்ஜெக்டிவ் மாத்துங்க. பெயின்ஃபுல் வெரி குட். வேர்பா மாத்துங்க. பெயின் பெயின், அவ்வளவுதான். பெயின், பெயின், இட் பெயின்ஸ் மீ, தே பெயின் மீ. ஸோ அந்த வலி எடுப்படுத்துறது. வெரி குட், வெரி குட், வெரி குட். பொறுமை, பேஷன்ஸ், பேஷன்ஸ் பேஷன்ஸ் கரெக்டா சொன்னாங்க. இந்த இடத்துல பேஷண்ட்னு சொல்லக்கூடாது. பேஷன்ஸ், பேஷண்ட்னா அட்ஜெக்டிவ். பேஷண்ட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. நோயாளின்னு சொல்ற பேஷண்ட் வந்து நவுனு. ஆனா அமைதியா இருங்கன்னு சொல்ற பொறுமையா இருங்க. அமைதியை விட Patient. பொறுமையா இருங்கன்னு சொன்னா யூ ஷுட் பி பேஷண்ட் அப்படின்னு. நீ பொறுமையா இருக்கணும், நீ பொறுமையா இருக்கணுங்கிறப்ப அட்ஜெக்டிவ் மாறுது. ஸோ அந்த இடத்த பொறுத்து, வார்த்தையை பொறுத்து இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாறுது. அமைதி, பீஸ், பீஸ் வெரி குட், வெரி குட். இது அட்ஜெக்டிவ் மாத்திடலாம். பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல், பீஸ்ஃபுல் அட்வர்பாவும் மாத்திடலாம். பீஸ்ஃபுல்னஸ் அட்ஜெக்டிவ் டு அட்வர்ப் எப்பயுமே ஈஸி. பீஸ்ஃபுல்லி, பீஸ்ஃபுல்னஸ் பீஸ்ஃபுல்லி. Peacefully. பீஸ்ஃபுல், இப்ப நீங்க Peacefully. வந்து பீஸ்ஃபுல்னஸ் நீங்க போட்டீங்கன்னா அது அப்டிராக்ட் நவுன் ஆகும். ஓ பீஸ்ஃபுல்னஸ் ஆமா கரெக்ட் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் பீஸ்ஃபுல்னஸ். ஸோ அப்டிராக்ட் நவுன் ஆகும். இப்போ பீஸ்ன்னு சொல்லலாம், பீஸ்ஃபுல்னஸ் சொல்லலாம். அமைதி தன்மைன்னு வரும். நெஸ்ங்கிற வார்த்தைக்கு தன்மை தமிழ்ல அமைதி தன்மை. ஸோ பீஸுங்கிறது அமைதி, பீஸ்ஃபுல்னஸ் அமைதி தன்மை. செயல்திறன், செயல்திறன் ஓகே கொண்டு வரலாம். ரெண்டாவது லெட்டர் கொடுக்குறேன். செயல்திறனுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, அது பின்னாடி நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இந்த செயல்திறனும் அதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது ப்ராக்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் வெரி குட், பர்ஃபார்மன்ஸ், வெரி குட். இப்ப MANCE பாருங்க, ANCல முடிச்சிருக்கு. இதை வேர்பா மாத்தலாமா? பெர்ஃபார்ம், Perform. பெர்ஃபார்ம், பர்ஃபார்ம். இல்ல அட்ஜெக்டிவ் மாத்தலாமா? அட்ஜெக்டிவ் நேச்சுரல் அட்ஜெக்டிவ் தான். பெர்ஃபார்மிங், இட்ஸ் Performing. பெர்ஃபார்மிங் ஆட்டுப்பாங்க. பெர்ஃபார்மிங் பர்சன், நான் பெர்ஃபார்மிங் பர்சன். அப்ப அந்த பெர்ஃபார்மிங் இது. ஸோ பெர்ஃபார்ம்டு ஒர்க், செய்யப்பட்ட வேலை, பெர்ஃபார்ம்டு. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப அட்ஜெக்டிவ் மாத்துறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. நிறைய இதுக்கு நேச்சுரல் அப்ஜெக்டிவ் வரும், பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் இன்பம், இன்பம்னு நம்ம ஹாப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் கொஞ்சம் பெரிய வேர்டு. இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு இதை சொல்லுவாங்க, போயிடுவது. ஓகே பேஸ் வேர்டு தான், பேஸ் வேர்டு தான். இதை வச்சுதான் கார் பேர்லாம் கொண்டு வந்தாங்களே. பீஸ் பிளஷர், ஓ ப்ளஷர் ஓகே பிளஷர். இப்ப சொன்னீங்களா வேர்ப், அது நீங்க சொன்னது வேர்ப். ப்ளீஸ்னா சந்தோஷப்படுத்துறது, பிளஷர்னா சந்தோஷம். we don't have to please him. அவளை சந்தோஷப்படுத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. ப்ளீஸ், இந்த ப்ளீஸ்க்கு ரெண்டு மீனிங் இருக்கு. எப்படி அது? ஒரு ப்ளீஸ் வந்து சந்தோஷம், ரெக்வஸ்ட் ஒரு ப்ளீஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்றது. தயவு செஞ்சு. ஒரு 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 ப்ளீஸுக்கு வந்து ஒரு ப்ளீஸ், அது வந்து நோட் பண்ணிக்கலாம் நீங்க. ஒரு ஒரு ப்ளீஸ்க்கு வந்து தயவு செய்து. இன்னொரு ப்ளீஸுக்கு வந்து வேர்பு சந்தோஷப்படுத்துறது. பிளஷர்ங்கிறது இன்பம், சந்தோஷங்கிறது தான். அந்த யூஆர்இல முடிச்சிருக்கு பாத்தீங்களா, நவுனு. க்ளோஷர், க்ளோஷர். அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, யூஆர்இல முடியாது. ரெண்டு மூணு வார்த்தை. யூஆர்இ க்ளோஷர், ப்ளஷர். ஆல் ரைட். அதிகாரம், ஈஸி, ஈஸி. பீல அதிகாரம் ஓகே
ஹீஸ்னா இன்னொரு வார்த்தையில வந்தது அன்னைக்கு. பவர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கொண்டு வந்துடலாம். பெருமை. கீழ ஆரம்பிக்கணும். நவுனு. பெருமை. பெருமை. ஏன் இதோட அட்ஜெக்டிவ் ரொம்ப பாப்புலர். அது அடிக்கடி நம்ம பேசுறது. நவுனுங்கிறப்ப இது ஓகே தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஆர் தமிழ் வேர்டை கனெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ப்ரௌடுங்கிறது அட்ஜெக்டிவ். நவுனை மாத்துங்க. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம், அவனை பத்தி நான் பெருமைப்படுறேங்கிறது தான் இப்ப ப்ரௌடு. ப்ரௌட நவுனை மாத்துங்க. நம்ம ஒரு கிளாஸ்ல ஆரம்ப காலத்துல கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க 3வது லெட்டர் வருது பாருங்க. ப்ரௌட்லி அட்வர்ப். ப்ரௌட்ல இருந்து ப்ரௌட்லி ஈஸியா மாத்திடலாம் அட்வர்ப். நவுனா மாத்திட்டு பாருங்க பிரைடு. இட்ஸ் மை பிரைடு. அதை அப்படி நீங்க மேப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேப் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். முன்னேற்றம். முன்னேற்றம். பர்ஃபார்ம். இல்லையே நம்ம அடிக்கடி சொல்றது. முன்னேற்றம்னா growth மாதிரி வரும். growth. ஆமா. 2வது லெட்டர் முன்னேற்றம். ஏன் இதெல்லாம் ரொம்ப சின்ன ஸ்கூல் படிக்கிறப்பயே இந்த வார்த்தையை வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே. முன்னேற்றம். அந்த காலத்துல டேஷ் ரிப்போர்ட்னு இருக்கும். அப்பா அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், அப்பாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல ப்ராக்ரஸ் அட்ஜெக்டிவ் வருது. வெறும் ப்ராக்ரஸ்ல நீங்க நவுனாவே போட்டுக்கலாம். ஒரு ப்ராக்ரஸ். இதுதான் இத இன்னொரு அட்ஜெக்டிவ் மாத்திரம் ப்ரக்ரெசிவ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராக்ரெசிவ் முன்னேற்ற பாதையில இருந்தா அதுதான் முன்னேற்ற பாதையில இருக்கிறது. இஸ் வெரி ப்ரொக்ரெசிவ் திங்கர்னா ஒரு முற்போக்குவாதி. அவர் ஒரு முற்போக்குவாதிம்பாங்க. அப்ப SSIVE ஐவியில முடிஞ்சா அட்ஜெக்டிவ் தான். ப்ரொடெக்டிவ்னு மாத்துறீங்க, ஆக்டிவ்னு மாத்துறீங்க. வாக்குறுதி. வாக்குறுதி. ஈஸி தான். ப்ராமிஸ். வெரி குட், வெரி குட். அது கொஞ்சம் டைம் கொடுத்தாக்க நீங்களே கண்டுபிடிக்கிறப்ப அதுதான் குவாலிட்டி டைம். தட்ஸ் ஒரு குவாலிட்டி டைம். நீங்களே கண்டுபிடிக்கிறது பெட்டர். நோக்கம். பி. நோக்கம். டேக் யுவர் டைம். நீங்க திங்க் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை இந்த பீன்னு ஆரம்பிக்கிறது. தமிழை விட ஆங்கிலத்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனாலயே மேப் பண்றது கஷ்டமா இருக்குது. ஆமா. இப்போ நோக்கம். எய்ம்ங்கிறது அதுவும் உங்களுக்கு 2வது லெட்டர் வேணா கொடுக்குறேன். டயத்தை சேவ் பண்ணணும்னா செகண்ட் லெட்டர். பர்பஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த 2வது லெட்டர் கிளிக் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இதுதான் நம்ம பர்பஸ்ல எத்தனையோ வாட்டி யூஸ் பண்ணி. நோக்கங்கிறத விட லைஃப்ல நம்ம பர்பஸ்ங்கிறத தான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம். தரம். ஈஸி. குவாலிட்டி. வெரி குட். இப்ப எனக்கு இத வெர்பா மாத்துங்க. குவாலிஃபை வராது. இன்னொரு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? குவாலிஃபை தான். குவாலிஃபை தான் வெர்ப். என்னக்கா அது குவாலிஃபைஸ்ல நீங்க 5 போட்டுனாலே அது வெர்ப் தான். நீங்க அப்படி வச்சுக்கலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். இதுல அட்வர்பா மாத்துங்க. அட்ஜெக்டிவ் மாத்திட்டு அப்புறம் அட்வர்ப் வரும். ஓகே. குவாலிட்டேட்டிவ் அது மாதிரி ஏதாவது வரும். அதான் சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. குவாலிட்டேட்டிவ். வெரி குட். குவாலிட்டேட்டிவ். இது குவான்டிடேட்டிவா இருக்க கூடாது. குவாலிட்டி தரமான. வெரி குட்.
குவாலிட்டேட்டிவ். இப்ப எல்ஒய் சேர்த்துக்கலாம். குவாலிட்டேட்டிவ்லி அட்வர்ப். லி அப்ப adverb. குவாலிட்டி, குவாலிட்டேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்லி, குவாலிஃபை, குவாலிஃபைடு, குவாலிஃபைடு, குவாலிஃபைங், குவாலிஃபைஸ். என்ன அருமையா வந்துருச்சு பாருங்க. இதான் வேர்ட் ஃபேமிலிம்பாங்க. கேள்வி. Question. Question. வேர்பா மாத்துங்க. Question. கொஸ்டின் தான். அவ்வளவுதான். வெரி குட். இப்ப சொல்லுங்க, இத அட்ஜெக்டிவ் மாத்துங்க. Questionable. கொஸ்டினபிள். வெரி குட். கொஸ்டினபிள். அவ்வளவுதான். அந்த ஏபி வந்துடும். இந்த கொஸ்டினபிளி இந்த ஈய கட் பண்ணிட்டு எல்ஒய் போட்டீங்கன்னா அட்வர்ப். அவ்வளவுதான். எவ்வளவு ரிச் அந்த வொக்காபுலரி, எவ்வளவு குயிக்கா ரிச்சா அந்த ரிச்ஃபுல்லா வந்துருச்சு. பாத்தீங்களா எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. நிஜம். ஆர். Reality. எஸ். ரியாலிட்டி. யூஎஸ்ல சில பாட்டு அந்த ஐய கட் பண்ணிட்டு ரியாலிட்டின்றாங்க. ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒண்ணு வந்து அந்த ரியல் எஸ்டேட்டுக்கும் ரியாலிட்டி தான். ரியல்டர், ரியாலிட்டி. இதையே அந்த ஐய கட் பண்ணாலும் நிஜம். காரணம். Reason. Reason. வேர்பா மாத்துங்க. ரீசன் தான். வெரி குட். ரீசன். ஐ ரீசன்ட் இட் அவுட். ஓகே, அந்த லாஜிக்கா நான் வெளில கொண்டு வந்தேன். ரியாலிட்டி நவ் வேர்பா மாத்த முடியுமா? ரியாலிட்டி. ரியல் அட்ஜெக்டிவ் இல்ல. ரியல் வந்து அட்ஜெக்டிவ். அருமையா சொன்னீங்க. ஐடிஓ கட் பண்ணா அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் ரியல். இது நிஜமானது. இது எப்படிப்பட்டது? நிஜமானது. ரியலைஸ். உண்மையை உணர்தல். ரியலைஸ். அதை நோட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வீடியோல ரெக்கார்ட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியலைஸ். ஏன்னா ரியலைஸ்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நிறைய வேர்ட் ஃபேமிலி இப்படி கனெக்ட் ஆகும். ரியலைஸ். ஐஎஸ்சில வந்தா வேர்பு, டிஒய்ல வந்தா நவுனு. ரைட். ரியல் அதை கட் பண்ணிட்டோம்னாக்கா அது ரியலி அட்வர்ப். பார்த்தீங்களா? ரியலி REALLY. இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்பை ஈஸியா மாத்தலாம். உறவு. ரிலேஷன். ரிலேஷன் கட் பண்ணா கான்கிரீட். ரிலேஷன்ஷிப். இது வந்து அப்டிராக்ட். ரிலேஷன் சொன்னா இவர் என்னோட ரிலேஷன் அப்படின்னா அவரை தொட முடியும், அவரை பார்க்க முடியும். கான்கிரீட் பர்சன். இவர் என்னோட ரிலேஷன். எங்களுக்குள்ளது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப அது அதை பார்க்க முடியாது, தொட முடியாது. ஒரு வகையான உணர்வு. எஸ், வெரி குட். நிம்மதி. ரெஸ்ட்ங்கிறது ஓய்வு. ஆரியிலே வச்சுக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்டு தான். இதே இந்த வார்த்தையோட எண்டிங் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம். நீங்க இல்ல அன்னைக்கு. சதீஷ் மட்டும்தான் வந்திருந்தாரு. அது இதுல முடியும். இந்த 2 லெட்டர்ல முடியும். இது 3வது லெட்டர் கொடுத்தா இன்னும் ஓப்பன் அப் பாருங்க. லுக் அட் திஸ். நிம்மதியா பெருமிச்சு விடுறாங்க பாருங்க. அப்பாடா பெரிய நிம்மதி. ரிலாக்ஸ்ங்கிறது ரெஸ்ட், ரிலாக்ஸ் அப்படி போயிடும். இதுவும் நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். பெரிய ரொம்ப மனசை போட்டு ஊத்திக்கிட்டே. ரிலீஃப். வெரி குட். ரிலீஃப். பிலீஃப் பார்த்தோம்னா பாருங்களா? பிலீஃப் போன கிளாஸ்ல அதேதான். பிலீஃப் தான் ரிலீஃப். இப்ப இந்த வேர்பா மாத்துங்க. பிலீஃப் எப்படி பிலீவா மாத்துனீங்களோ ரிலீஃப் வேர்பா மாத்தினா. ரிலீவ்டு. பாடியில இருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. என்ன ரிலீவ் பண்ணிட்டாங்க. ரிலீவ்ஸ். மரியாதை. ரெஸ்பெக்ட். வெரி குட். வேர்பா மாத்துங்க. ரெஸ்பெக்ட். வெரி குட். அட்ஜெக்டிவ் மாத்துங்க. ரெஸ்பெக்ட்னஸ். ரெஸ்பெக்ட்ஃபுல். வந்து நவுன். அப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல், ரெஸ்பெக்டட், ரெஸ்பெக்டிங் 3 வருது அட்ஜெக்டிவ். பாத்தீங்களா? ரெஸ்பெக்ட். இஸ் a what kind of a person? Is a respected person. மரியாதைக்குரியவர். எப்படிப்பட்டவர்? மரியாதைக்குரியவர். அப்ப ரெஸ்பெக்டட் வந்து அட்ஜெக்டிவ் வருது. ரெஸ்பெக்டிங்
யூ ஷுட் பி ரெஸ்பெக்டிங். எல்டர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்றது. இப்ப பாருங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு வந்ததுன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் வந்து ஒரு அட்ஜெக்டிவ் தான். ரெஸ்பெக்டட் மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் போட்டு ஒரு லவ் போட்டலாமா? அப்சாக்ட் லெவல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ். மரியாதை தன்மை, அவனுக்கு மரியாதை தன்மை இருக்குது. பொறுப்பு, ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்னா வெரி குட், அருமையா சொல்றாரு. வெரி நைஸ். ரெஸ்பான்ஸ். இன்னொன்னு இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் சொல்லு. நவுனு, ரெண்டுமே நவுனு தான். அந்த எண்ட் இப்படிதான் முடியும். அந்த எண்டு நமக்கு நல்லா தெரியும். இந்த அப்சாக்ட் நவுன் ஒரு எண்டு ஃபேமஸ் எண்டிங் தான். ஐ எம் ரெஸ்பான்சிபிள். நீங்க ரெஸ்பான்சிபிள் அட்ஜெக்டிவ் போடுறீங்களா? எப்படிப்பட்டவன்? பொறுப்பானவன். ஐ எம் அட்ஜெக்டிவ் ஈஸியா தெரிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸி, அடிக்கடி தெரியும் நமக்கு, நம்ம பயன்படுத்துறதுதான். ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளவுதான். ரெஸ்பான்சிபிலிட்டி எதுன்னா அந்த ஐடி, அதனாலதான் அந்த எண்டிங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப வேர்பா மாத்துங்க, வேர்பா மாத்துங்க. 5 வார்த்தை, ஒரு வார்த்தை இல்ல, 5 வார்த்தை. இல்ல ரெஸ்பான்ஸ் தான். ரெஸ்பான்ஸ் வந்து நவுன் இல்ல, வேர்ப் வேணும் எனக்கு. நீங்க ரெஸ்பான்ஸ் வேர்ப் ஆக்க முடியாது. ரெஸ்பாண்ட். வெரி குட். ரெஸ்பாண்டட், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பான்ஸ். வெரி குட். முடிவு, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, முடிவுனா எண்ட் அப்படிங்கிறது அப்படி ஒண்ணு இருக்கு. தமிழ்லயும் இந்த வார்த்தை வேற எதுக்கும் பயன்படுத்துவாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆர் அப்படி அது வேலை. முடிவுங்கிறது ரொம்ப ஜெனரிக்கான வார்த்தை. ஓகே, முடிவு கொஞ்சம் லேட்டரலா திங்க் பண்ண. கிரேசி மோகன் மாதிரி லேட்டரலா திங்க் பண்ணும். லேட்டரலா திங்க் பண்ணா வந்துடும். ஏன்னாக்கா அந்த ஒரு வார்த்தைக்கு அதுதான். இப்ப அதுக்கும் முடிவு தான். தமிழ்லயும் அழகா அதுக்கும். ஓகே, ஒண்ணு இல்ல. எக்ஸாம் முடிவை எப்படி சொல்லுவீங்க? ரிசல்ட். அவ்வளவுதான், அந்த ரிசல்ட் தான். அதுதான் எக்ஸாம் ரிசல்ட், பரீட்சை முடிவுகள். அவ்வளவுதான். எனக்கு ஒரு கிரேசி மோகன் வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டி, ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி. ரெகனைஸ் பண்ணாமலே போயிட்டாரு அவரு. ஆனா இந்த ரொம்ப கேஷுவலா ஜோக் அடிப்பார். ரொம்ப கேஷுவலா. படத்துல அவ்வளவு சீரியஸான ஒரு சீன் இருக்கும். அந்த சீனுக்கு வந்து பயங்கர கமீடிக்கா வந்து ஒரு இது பண்ணிருப்பாங்க. லேட்டரல் திங்கிங்காலதான் அது பண்ண முடியும். லேட்டரல் திங்கிங் சொல்லுவாங்க. அந்த திங்கிங்காலதான் அது மாதிரி பண்ணவே முடியும். இந்த ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை இப்படி இருக்குதா அப்படின்னு கொண்டு வர்றது. ஆபத்து, சின்ன வார்த்தை தான். சார், ஆபத்துன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் பாத்துருவோம். இந்த ரிசல்ட் வேர்பா மாத்த முடியுமா? நவுன் முடிவு நீங்க ரிசல்ட் தான். அவ்வளவுதான். இட் ரிசல்டட் இன் திஸ், ரிசல்டட் இன். அவன் அழகா ஒரு வேர்ப்ல. வெரி குட், வெரி குட். இப்ப இது 4 லெட்டர்ஸ் தான், 3 லெட்டர்ஸ் தான் மிஸ் ஆகுது. லுக் அட் தட். ஆபத்துங்கிறது டேஞ்சர்ங்கிற நினைப்புல இல்லாம இன்னொரு இதுல பாருங்க. ஆரை. ஓகே, ரிஸ்க். அவன் லைஃபுக்கே ரிஸ்க் ஆயிடுச்சுப்பா. அப்ப நம்ம இந்த முடிவு மாதிரி தான் டோட்டலா இதாகும். ஓகே, நெக்ஸ்ட். பாதுகாப்பு, பாதுகாப்பு இல்ல, அது செக்யூர். செக்யூர்ங்கிறது வேர்பா படிக்கல சார். செக்யூரிட்டி. வெரி குட். செக்யூரிட்டி ஒண்ணு, இன்னொன்னு இருக்கு, அது பின்னாடியே வரும். இப்போதைக்கு செக்யூரிட்டி வச்சுக்கோ. செக்யூரிட்டி கரெக்டான வார்த்தை தான். செக்யூர் வேர்ப்ல இருந்து செக்யூரிட்டி வந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். செக்யூர் வந்து வேர்ப் இதுல. நெக்ஸ்ட், திருப்தி.
satisfied, satisfaction, satis- satisfaction, இங்கிலீஷ்ல இது மட்டும் நவுன் மட்டும் சொல்லுங்க. நவுன் மட்டும் சொல்லுங்க. okay. Satisfied, சாட்டிஸ்ஃபைடு அட்ஜெக்டிவ் ஆயிடுது. சாட்டிஸ்ஃபைடு அட்ஜெக்டிவ் adjective. ஆயிடுது. satisfy, சாட்டிஸ்ஃபை verb ஆயிடுது. சாட்டிஸ்ஃபை, சாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபைங், சாட்டிஸ்ஃபைஸ். அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வெரி குட் ஆன்சர். Satisfaction, satisfaction. satisfaction, இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு நவுன் தானே, TION அதில் முடிக்கிறது. அது வந்துடும் உங்களுக்கு. எனக்கு ஒன்ஸ் அந்த ஃபேமிலியை நீங்க அந்த வேர்ட்ஸை பார்க்க வந்துடும். சாட்டிஸ்ஃபை, சாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபைங், சாட்டிஸ்ஃபைஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபைடுங்கிறத ஹவ் ஆர் யூ, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், நான் எப்படி இருக்கேன், நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். அது அட்ஜெக்டிவ் ஸ்ட்ரைட்டா வந்துருது. பாதுகாப்பு, இன்னொரு பாதுகாப்பு வருது, அதே மாதிரி எஸ்ஆர் ஆரம்பிக்கணும். safe, அது வந்து அட்ஜெக்டிவ் சொல்றீங்க. நவுன மாத்துங்க. சூப்பர் சூப்பர். நவுன மாத்துங்க. safety, safety, அவ்வளவுதான். இப்ப செக்யூரிட்டி மாதிரி டிஒய்ல முடிஞ்சா இது. டிஒய கட் பண்ணா அட்ஜெக்டிவ் சேவ். இப்ப இத வெர்பா மாத்துங்க. safe, சேவ்டு, சேவிங், சேவ்ஸ். 5 வார்த்தை. சேவ். save, வெரி குட். SAVE. அவ்வளவுதான். அகைன் இதை பிராக்டிஸ் பண்ணாலே போதும். சூப்பர். சுய கட்டுப்பாடு. self, self, self-discipline, செல்ஃப் கட்டுப்பாடு. கட்டுப்பாடு, self, தீல ஆரம்பிக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணா சொன்ன விஷயம். self-confident, செல்ஃப் கண்ட்ரோல். control, okay. கட்டுப்பாடு, control, self discipline, சுய ஒழுக்கம். இது அடுத்தது இங்க பாருங்க. செல்ஃப் self-respect, respect. Very good. Very nice. உணர்வு. எஸ். அங்க ஃபீலிங்ல வந்து அதே மாதிரி இது வேற வார்த்தை. ஃபீலிங்னாலும் உணர்வு வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட இது ஆதார சுருதியே தான். அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட அடிநாதமே தான். உணர்வுனா ஃபீலிங்னு உணர்வு சொல்லுவோம். தான். அது ஆதாரமே அதுதான். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இப்ப பாக்குறது கண்ணால பார்க்க முடியாது, கையால தொட முடியாது, உணர மட்டுமே முடியும். உணர்வு. ஏன் அவ்வளவு கஷ்டம் இல்லையே. 2 letters are missing. Sense, okay, sense, okay. Sense. Very good. உணர்திறன். இது அருமையானது. உணர்திறன். இதான் ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க. Sensitive, sensibility. இப்ப தெலுங்கு படம் பாக்குறவங்களுக்கு ஒரு சென்சிபிலிட்டி, தமிழ் படம் பாக்குறவங்களுக்கு ஒரு சென்சிபிலிட்டி. சென்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்டர் மாத்துவாரு. மலையாள படம் பார்த்தா அது ஒரு சென்சிபிலிட்டி. இப்ப தமிழ்ல பாபநாசன் ஒரு படம் வந்தது. அது வந்து ஒரிஜினல் படம் வந்து இது மலையாள படம். தர்ஷம் ஏதோ ஒன்று படம். அந்த படத்தோட சென்சிபிலிட்டி வேறையா இருக்கும். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாத்திருப்பாங்க. மோகன்லால் நடிக்கிறப்ப அதோட சென்சிபிலிட்டியே வேறம்பாங்க. அப்ப சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிங்கிறது ஒரு ஹாலிவுட் மூவி. சென்சிபிலிட்டி அப்படின்னாலே உணர்திறன். ஒருத்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. இப்ப ஹிந்தி படத்துக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி இருக்கு. அப்கோர்ஸ் ஹாலிவுட்டுக்கு ஒரு தனியா இருக்கு. ஜாப்பனீஸ் மூவிஸ்க்கு சென்சிபிலிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உணர்திறன். நிச்சயம் முடியாது. நம்ம ஒரு கேரளக்காரங்க மாதிரி உட்காந்து படமே பார்க்க முடியாது. அதே மாதிரி தெலுங்குக்காரங்க மாதிரி உட்காந்து பார்க்க முடியாது. உடனே ஆஃப் பண்ணிடுவோம். ஐயோ முடியாது தாங்க அப்படின்னு. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு அந்த சென்சிபிலிட்டி, உணர்திறன், அது எபிலிட்டி தான். மௌனம், சைலன்ஸ், அவ்வளவுதான். இப்ப இந்த வேர்பா மாத்துங்க. எப்படி கொண்டு வருவீங்க? சைலண்ட். அது அட்ஜெக்டிவ்ல ஹி சைலண்ட். எப்படி இருக்கான்? அவன் அமைதியா இருக்கான். ஹி சைலண்ட். இந்த வேர்பா மாத்துங்க. 5 வார்த்தை, ஒரு வார்த்தை இல்ல 5 வார்த்தை. இப்பதான் இந்த லாங்குவேஜோட நீங்க கரெக்டா கனெக்ட் பண்றீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க வேர்பு. நிச்சயம் அமெரிக்கன்ஸ் ஏதோ ஒரு வயல யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னாக்கா கரெக்டா பண்ணிருப்பாங்க. வேர்பா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது I'm quiet.
இல்ல இல்ல இந்த சைலண்ட் இந்த கோர் வேர்டை வச்சுக்கிட்டு சைலண்ட்லி அட்வர்ப், சைலண்ட் அட்ஜெக்டிவ், சைலன்ஸ் நவுன்ட்டீங்க. வேர்ப் வேணுமே, 5 வார்த்தை வேணுமே. ஐ சைலன்ஸ் என்னுடைய செயலால் அவனை அமைதிப்படுத்தினேன். அவன் வாயை மூடிட்டேன், அவன் வாயை மூடிட்டேன் சொல்லுவோம்ல, அவன் வாயை அடைச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி தமிழ் அப்படிதான் சொல்றாங்க, வாயை அடைச்சிட்டேன். ஐ சைலன்ஸ் 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 அதேதான், இதே வார்த்தை தான். நீங்க அதை அமெரிக்கன்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க படத்துல எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அருமையா நவுனை வேர்பா மாத்திடுவாங்க. நவுனுங்கிறது அப்சாக்ட் நவுனே பவர்ஃபுல், அத வேர்புங்கிற ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல வைக்கிறப்ப இன்னும் பவர் கிடைக்கும். ஐ சைலன்ஸ். நம்ம தமிழ்ல பேசல, வாயை அடைக்க ஆளே வரலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவ்வளவுதான் சொல்லுவாங்க, பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு வார்த்தை தான் அது, நவுன வேர்பா மாத்துறது. திறமை. திறமை திறமைனா வந்து ஈஸி. திறமை நம்மளா கத்துக்கிறது, நம்ம கத்துக்கிட்டா இது வரும், நமக்கு பிராக்டிஸ் பண்ணா இது வரும். திறமை அப்படின்னா வந்து நம்ம நார்மலா சொல்றப்போ வந்து he has a capability அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவன்கிட்ட அந்த திறமை இருக்கு. பிறந்ததுல இருந்து வந்தா வேற ஒரு வார்த்தை, நம்மளா கத்துக்கிட்டா இந்த வார்த்தை. ஓகே. அன்னைக்கு சொன்னேன் நான் சாட்டர்டே, நீங்க அது வீடியோல இருக்கும், அது பிறந்ததுல இருந்து வந்தாக்கா இந்த வார்த்தை, நம்ம இடையில கத்துக்கிட்டா ரெண்டுத்துக்கும் தமிழ்ல திறமை தான், ஒண்ணும் இல்ல, நம்மளா கத்துக்கிட்டா இதுதான் அவ்வளவுதான். நம்மளா கத்துக்கிட்டா. இப்ப சொல்லுங்க இதோட வேர்ப், இது நவுன் ஸ்கில். ஸ்கில் தான், அவ்வளவுதான். ஸ்கில்லிங் இந்தியா, ஐ ஸ்கில்டு ஹிம், இந்த ஸ்கில், அந்த ஸ்கில்ங்கிறது வேர்ப். ஸ்கில் ஸ்கில்டு ஸ்கில்டு ஸ்கில்லிங் ஸ்கில்ஸ் வேர்ப் வந்து இது. இப்ப அட்ஜெக்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் நம்ம கேட்போம். He is very skillful. Yeah. Skillful. And he does it skillfully. Adverb பாருங்க எப்படி பண்றாரு அவரு, skillfully திறமையா பண்றாரு. இப்ப பிறந்ததுல இருந்து அந்த திறமை இருந்தா அது வேற வார்த்தை பின்னாடியே வந்துட்டு இருக்கு, அதை அப்ப பார்க்கலாம். இது நம்ம ஸ்கில்ங்கிறது நம்மளா கத்துக்கிறது. இந்த ரஜினிகாந்த் படத்துல வர்ற மாதிரி பிறந்ததுல இருந்தே வந்து அது கடைசி வரலும் இருக்குங்கிற மாதிரி, அதுதான் வந்து வேற ஒரு திறமை. அந்த திறமையை பார்ப்போம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. உறக்கம். ஸ்லீப். வெரி குட். ஸ்லீப்புங்கிறது நவுன். ஐ ஹேட் a great sleep last night. நேற்று ராத்திரி ரொம்ப சூப்பரா தூங்கினேன். ஐ ஹேட் a great sleep. ஓகே, இது வேர்பா மாத்துங்க. ஸ்லீப். வெரி குட். அட்ஜெக்டிவ் மாத்துங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்குமே. எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு. அவன் தூங்கிக்கிட்டே இதை பண்ணலாம் அப்படிங்கிற அட்வர்ப் தான். அவன் எப்படி பண்ணலாம், தூங்கிக்கிட்டே பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, அது அட்வர்பா மாத்துங்க. தூங்கிட்டே பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? sleepily. I did it sleepily. Slept, sleeping, sleeps, sleep, அப்புறம் gerund sleeping, sleepy adjective, sleepily adverb. எவ்வளவு பெரிய. so sleeping உறங்குதல், sleepingங்கிற ஒரு gerund இருக்குது, abstract noun கன்சிடர் பண்ணிக்கலாம். தீர்வு. சொல்யூஷன். verb மாத்துங்க. சொல்யூஷன். இல்ல சொல்யூஷன் அப்ப 5 போட முடியாது. சொல்யூஷன். சால்வ். வெரி குட். சால்விங், சால்வ்ஸ். மைண்ட்ல அதை ஓட விட்டுடும், 5 பார்த்து அதை போட முடியுமா அப்படின்னு. சொல்யூஷன். சோ வெரி நைஸ், வெரி நைஸ். வேகம். ஸ்பீட். வேர்பா மாத்துங்க. ஸ்பீட். ஸ்பெட், ஸ்பீடிங், ஸ்பீட்ஸ்.
இதை அட்ஜெக்டிவா மாத்திடலாமா? ஈஸி. ஸ்பீடி, ஸ்பீடி, Speedy. ஸ்லீப்பி Speedy. மேரி, ஸ்லீப்பி மேரி ஸ்பீடி. அப்புறம் அட்வர்ப் வந்து ஸ்பீடிலி, ஸ்பீடிலி. அது ரொம்ப Speedily. ஈஸி. அந்த ஃபேமிலியை கூட வலிமை. வலிமை. Strong. Strong. ஸ்ட்ராங் அட்ஜெக்டிவ் வச்சேன். இது நம்ம பேசிக்கோம் ஆரம்ப கால கிளாஸ்லயே. இது இந்த ஃபேமிலியை கரெக்டா கொண்டு வருவோம். Strength. வெரி குட். பார்த்தோம் இல்லையா? பர்த் டிஹெச்ல முடிஞ்சது, போன கிளாஸ்ல டெத் Okay. முடிஞ்சது, Death. growth முடிஞ்சது. இது எல்லாமே டிஹெச்ல முடிஞ்சா நவுன். அப்படி வச்சு ஈஸியா கொண்டு வரலாம். ஸ்ட்ரென்த், இது ஸ்ட்ரென்த், இது வேர்பா மாத்துங்க. Strong. ஸ்ட்ராங் அட்ஜெக்டிவ். Adjective. ஸ்ட்ராங். அவன் எப்படி இருக்கான்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். Strong. இதுவும் ரொம்ப நம்ம strong. ஆரம்ப கிளாஸ்ல பார்த்துக்கணும். இப்ப கூட ஜாயை என்ஜாய்னு மாத்துறீங்க பாத்தீங்களா? ஸ்ட்ரென்த்தை ஈயனை பின்னாடி போடுங்க, ஸ்ட்ரென்த்னு மாத்துங்க. ஜாய் Strengthen. Strengthen. Okay. என்ஜாய்னு Strengthen. மாத்துங்க. Strengthen. ஈயன், அந்த ஈயனை பின்னாடி போடுங்க. திருப்பி ஸ்ட்ரென்த்ல மாத்திடுவீங்க. ஈயனை முன்னாடியோ Okay. பின்னாடியோ போட்டா வேர்பா மாறும். பாருங்க, ரிச், என்ரிச். லென்த், லென்த்தன். பிராட், பிராடன். பாருங்க, அதுல பார்த்து லென்த், லென்த்தன். ஹைட், ஹைட்டன். இந்த ஈயனை போட்டீங்கன்னா வேர்பா மாறும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்லி, ஸ்ட்ரென்தன், ஸ்ட்ரென்தன்ட், ஸ்ட்ரென்தன்ட், ஸ்ட்ரென்தனிங், ஸ்ட்ரென்தன்ஸ். அது ஃபுல்லா வந்துடும். திஸ் மன அழுத்தம். Stress. Stress. Okay. வெரி குட். ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெண்டு மீனிங். ஒன்று மன அழுத்தம், இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, வலியுறுத்துறது, வலியுறுத்துறது. வலியுறுத்தல். அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்ல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்குது. அது டெக்னிக்கல் வேர்டு. வெற்றி, Success. Success. வேர்பா மாத்துங்க. Succeed. பண்ணிருக்கோம், நிறைய கிளாஸ்ல பண்ணிருக்கோம். சக்சீட், Succeed. சக்சீட். வெரி நைஸ். அட்ஜெக்டிவ். Success. Successful. Successful. அட்வர்ப் சக்சஸ்ஃபுல்லி. சக்சீட்னு மாத்திரப்ப அந்த Successfully. பாட்டுக்குள்ள 4 வேர்பு நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். 10 வார்த்தை தெரிஞ்சு பாருங்க. இந்த ஃபேமிலியில கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 10 வார்த்தை வந்துட்டு பாருங்க. சக்சஸஸ், வெற்றிகள். அது ப்ளூரல் போடுங்க, அது ஒரு வார்த்தை. சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லி. ஆதரவு, Support. Support. வேர்பா மாத்துங்க. Support தான் Support. அவ்வளவுதான். சப்போர்ட் தான் வேர்பு. நவுனும் சப்போர்ட்டுங்கிறது தான். he gave me a good support. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. he supported me. அந்த அப்படியே கொண்டு வாங்க. அந்த அந்த சப்போர்ட்டுங்கிற அப்டிராக்ட் நவுனை வேர்பா போட்டு வேர்பா மாற்றிக்கிட்டீங்கன்னா அது நல்ல பவர் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாகவும் ப்ரெசைஸாகவும் இருக்கும், கன்சைஸாகவும் இருக்கும். ஆச்சரியம். Surprise. Surprise. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வேர்பா மாத்துங்க. Surprise. Surprise. சர்ப்ரைஸ். வெரி குட். திறமை. இதுதான் சொன்னது. Talent. Talent. பிறந்ததுல இருந்து வந்தா டேலண்ட். நடுவுல கத்துக்கிட்டாக்க ஸ்கில். Skill. Okay. இத ஆனா நம்ம எல்லா இடத்துலயுமே talent தான் யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்றப்ப பாதி இஸ் வெரி டேலண்டட்னா அப்பா அம்மாட்ட இருந்து அந்த ஜீன்ல இருந்தே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் புரியும். ஸ்கில்னா ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்து நம்ம படிச்சது பண்றது. பணி. ஸ்லோல ஒர்க் பண்ணி, ஸ்லோ பண்ணி இல்ல. இது ஜாப்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுவாங்க. பிக் பாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவனுக்கு அதை கொடுத்து அவனை பண்ண வைக்கிறது. தெரிஞ்சதுதான். நம்ம பார்த்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 4 letters, 1 letter இருக்கு, 3 letter மிஸ்ஸிங். பணி. டீம்னா வந்து பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பணியில வேலை சம்பந்தம். பணிமனை. இல்ல கஷ்டம் இல்ல. 2 letters are missing. அவனுக்கு அந்த வேலையை கொடுங்க.
ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் சார். டாஸ்க் தான், Task. டாஸ்க் ஓகே. டாஸ்க் தான். பணி டாஸ்க் இந்த பிக் பாஸ்ல சொல்லுவாங்க டாஸ்க் கொடுக்கறது அவ்வளவுதான். அந்த புரியுது. ப்ரோக்ராம் பாக்குறோமோ இல்லையோ அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படும், இந்த மாதிரி இடத்துல பயன்படும். சிந்தனை, Thinking. திங்கிங். இப்ப பாருங்க தாட்னே சொல்லுவோம். தாட். தாட் சிந்தனை, சிந்தனைகள் தாட்ஸ். திங்கிங் வந்து ஜெரண்டு, அதுவும் அப்டிராக்ட் நோடு தான். தாட்டுங்கிறது கிளாசிக் அப்டிராக்ட் நோடு. இந்த தாட் எப்படின்னா, இத வேர்பா மாத்துங்க, வேர்பா மாத்துங்க. திங்க். Think. திங்க், V2 சொல்லுங்க, இதோட V2. தாட். அந்த தாட் பாத்தீங்களா, V2 தாட் Thought. அப்டிராக்ட் நோடு தாட்டா வருது. ரைட்? எவ்வளவு பெரிய விஷயம். இது தாட், இது ப்ளூரல் போட்ட தாட்ஸ். திங்க், தாட், இது V3யும் தாட் தான். ஸோ V2 தாட், V3யும் தாட், அப்டிராக்ட் நோடு நம்பர் 6ம் தாட். வெரி குட். நெக்ஸ்ட், நேரம். Time. Time. டைம். டைம், வேர்ப் அவுட், டைம் ரிட்டன் சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் இதை வேர்பை யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? லெட் அஸ் டைம் இட், லெட் அஸ் டைம் இட். டைம் பண்ணுவோம், டைம் செட் பண்றதுக்கு டைம் இட்னு வேர்பை யூஸ் பண்ணுவோம். பாரம்பரியம், Tradition. ட்ரெடிஷன். ட்ரெடிஷன். ஏஎல் போட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். Traditional. ட்ரெடிஷ்னல். Adjective. ட்ரெடிஷனல், ட்ரெடிஷ்னலி அப்படிங்கிறது அட்வர்ப். நம்பிக்கை, Adverb. Trust. ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. பிலீவுங்கிறது நார்மல் வார்த்தை. ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல யூஸ் பண்ற வார்த்தை. அது இல்லாம இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுவும் வரும் பின்னாடி. நம்பிக்கைக்கு 2-3 வார்த்தை இருக்குது. பட் ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல யூஸ் பண்ணுவாங்க. உண்மை, Truth. ட்ரூத். ஓகே. அட்ஜெக்டிவ் மாத்துங்க. Truthful. ட்ரூத்ஃபுல். ட்ரூத்ஃபுல். இன்னொரு அட்ஜெக்டிவ். சோ அப்ப ட்ரூத்ஃபுல்னஸ்ங்கிறது Truthfulness. ட்ரூத்ஃபுல்னஸ். ட்ரூத்ஃபுல்னஸ் நவுன், ரைட்டா? Correctness முடிஞ்சு. ஓகே. ட்ரூன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா, ட்ரூன்னு நிப்பாட்டிட்டீங்கன்னா True. ட்ரூ. ட்ரூ. True. ட்ரூ. ஓகே. இது உண்மையா, இது உண்மையா? புரிதல், Understand. அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் வேர்ப், அண்டர்ஸ்டாண்டபிள். அது அட்ஜெக்டிவ். அண்டர்ஸ்டாண்டிங் போடுங்க. Understanding. அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. Actually அதான் சொல்ல வந்தது. But Understand. understand முடிச்சிட்டோம். இது பண்ணிடலாம். Understand. பயன்பாடு, Utility. யூட்டிலைசேஷன். ஓகே. இதுல நிறைய வார்த்தை வரப்போகுது பாருங்க. Utility. யூட்டிலைசேஷன். இது பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. Utilization. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல முடியும் இல்லையா? யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி. அதே மாதிரி பாருங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா யூஸ் அடிக்கலாமா? யூஸ், இட்ஸ் ஆஃப் கிரேட் யூஸ். எப்படி வேர்பா கொண்டு வருமோ அது யூஸ் வரலாமா? இப்ப பாருங்க, ரொம்ப எக்ஸலண்டான ஒண்ணு. 3 letters are missing. யூசேஜ். வெரி நைஸ். மைலேஜ் மாதிரி அருமையான அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அருமையான அப்ஸ்ட்ராக்ட் நவுன். யூட்டிலிட்டி, யூட்டிலைசேஷன், யூஸ், யூசேஜ். வெரி குட். பயன்பாடு. இப்ப இது பாருங்க, இந்த காலை கட் பண்ணி பயன்படு அப்படின்னா யூஸ், வேர்பு. வேர்பு இங்கிலீஷ்ல யூஸ்ங்கிறது யூஎஸ்சி வந்து நவுனுக்கும் யூஸ் தான், வேர்புக்கும் யூஸ் தான். தமிழ்ல பாருங்க, பயன்பாடு, பயன்படு. வாவ், எவ்வளவு ரொம்ப வெரி வெரி மைனூட்லி டன். மதிப்பு, மதிப்பு. மதிப்புனா நம்ம ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு மதிப்பு. இன்னொரு மதிப்பு. இந்த மதிப்பு வந்து நவுன் அப்புறம் வேர்பு கொண்டு வாங்க. ஓகே. மதிப்பு அப்படின்னா வந்து வேல்யூ. அவ்வளவுதான். வேல்யூ, இந்த வேர்பை கொண்டு வாங்க. வேல்யூ தான். வேல்யூ தான். வெரி குட், வெரி குட். இப்ப பாருங்க, மதிப்புல அப்படியே கொண்டு வாங்க, விஏ. வேல்யூவேஷன். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனக்கு வெரி நைஸ். இதுல இருந்து வேல்யூவேட், எவாலுவேட், வேல்யூவேட் எல்லாம் கொண்டு வரலாம்.
வேல்யூ வேல்யூவேஷன், வேல்யூ நவுனா கொண்டு வரலாம், வேல்யூவேஷனும் நவுனா இருக்கும். வெரி குட். வெற்றி விக்டரி, victory, victory. தமிழ் இங்கிலீஷும் க்ளோஸா இருக்கிறது இங்கதான். விக்டரி, வெற்றி, விக்டரி. வன்முறை, வயலேஷன், violence, வயலன்ஸ், violence, வயலன்ஸா? வயலேஷன்ல நீங்க வன்முறைன்னு சொல்ல முடியாது. வயலேஷன்ல எதிர்க்கிறது, அதாவது வயலேஷன்னாக்கா விதி மீறி போறது. வன்முறைங்கிறது அடி அடி கொடுக்கறது, ம். இது விதிமீறி வருது. ஸோ வயலன்ஸ், இதுதான் இதுல வந்து வயலேட்டா வந்தது. இதுதான் நீங்க சொல்ற வயலேட். வயலேட்னு verb. வயலேட் விதியை மீறு, வயலன்ஸ் விதியை மீறி அராஜகம் பண்ணு, அந்த வன்முறை, வயலண்ட் அப்படி இருக்கிற தன்மை, வயலன்ஸ். பார்வை, vision, விஷன், அட்ஜெக்டிவ் மாத்துங்க. adjective, wish, vision, அந்த அட்ஜெக்டிவ் Vision. மாத்தி verb கொண்டு வரலாம். verb-க்கு நீங்க போலாம், இல்ல verb வழியா அட்ஜெக்டிவ் போலாம். இது ஒரு கிளாசிக் verb தான், நம்ம பேசிருக்கோம் இந்த கிளாஸ்லயே. விஷுவலைஸ், விஷுவலைஸ்னு verb கொண்டு Visual. வந்து, விஷுவலைஸ் கொண்டு வந்துட்டு விஷுவல்னு அட்ஜெக்டிவ். அட்வர்ப் வந்து Visual. Okay, visual. விஷுவலைஸ். அப்ப விஷுவலைசேஷன் கொண்டு வரலாமா? எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. விஷன், Visualization. விஷுவலைசேஷன், விஷுவலைஸ், விஷுவல், விஷுவலி. ஸோ இதுல அந்த நீங்க விஷுவலைஸ் ஒரு 10 வார்த்தை வந்துடும் இதுல. adjective, இதை ரிவைஸ் பண்ணுனீங்க, ரிவைஸ் பண்ண வந்துடும் சீக்கிரம். பலவீனம், weak, கட் பண்ணிட்டீங்களா? வீக்ங்கிறது அட்ஜெக்டிவ், நவுன மாத்திரமே. weakness, அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். இது வேர்பா மாத்துங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. வேர்பா மாத்துங்க. weaken, வீக்கெண்ட். வெரி குட். பின்னாடி வருது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இவ்வளவு வந்துச்சு பாத்தீங்களா? இது ஒரு வாட்டி Okay. ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்க. செல்வம், Wealth, அப்படியே மாத்துங்க. wealthy, wealthy, wealthy. வெல்தி, வெல்திலிங்கிறது அட்வர்ப். Well, வெல்தி, adverb, வெல்த் பாருங்க. Well- டிஹெச் கட் பண்ணிட்டீங்களா? டிஹெச் முடிஞ்சு பர்த், டெத், growth. இந்த Well- டிஹெச் முடிஞ்சா நவுன். வெரி குட். so wealthy மன na adverb, wealthy, மன உறுதி. மன உறுதினா நம்ம வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா, இதுக்கு 2 மீனிங் இருக்கு. பத்திரத்துக்கும் இதுதான். பத்திரம்னாலும் இதுதான். பத்திரம், ஓகே. பத்திரம், பத்திரம், வீட்டு பத்திரம். பத்திரமா வச்சுக்கணும் பத்திரத்தை. பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு கேர்ஃபுல்லா அதுக்கும் இந்த வச்சுக்கணும்னு நம்ம வார்த்தை தான், சொல்லுவோம். அதுக்கும் இந்த வார்த்தை தான். மன உறுதிக்கு தான். ஒண்ணு இல்ல, ஓகே. வில்லு, வில்லு, இல்ல. ஓகே. வில்லு. தமிழ் வில்லு இல்ல, தமிழ் வில்லு வேற. willpower, தமிழ் வில்லு, willpower, இங்கிலீஷ் வில்லு. பத்திரம், வில் பவர். பத்திரம், வில்லு, அம்பு. இந்த வில்லு மன உறுதி. வில்லு, வில் பவர்னு சொல்லுவாங்க. அந்த வில்லிங், வில் பவர். வில்லிங், அந்த மனசு இருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு. இஃப் தெர் இஸ் எ வில், தெர் இஸ் எ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ மார்க்கம் உண்டு. கணேச நேரத்துல மனம் இருந்தால் மார்க்க பந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ இஃப் தெர் இஸ் எ வில், தெர் இஸ் எ வே. மன உறுதி இருந்தாக்க நிச்சயம் வழி பிறக்கும். முடிச்சிடலாம். இந்த இதுல முடிச்சு. ஞானம், wisdom, விஸ்டம். வெரி நைஸ். அட்ஜெக்டிவ் மாத்துங்க. adjective, ஈஸி, 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 ஈஸி. இப்ப ஃப்ரீடம் adjective. வந்து ஃப்ரீயா மாறுதா? ஃப்ரீடம்ங்கிறது நவுனு. ஃப்ரீயா மாறுது. விஸ்டம் வைஸா மாறுது. wise, wise, வைஸ். ஓகே. வைஸ், வைஸ்லிங்கிறது அட்வர்ப். ஸோ இந்த லாஸ்ட் வேர்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வார்த்தை இருக்கு. ஆச்சரியம், ஆச்சரியம்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒன்று சர்ப்ரைஸ் வந்துட்டு இன்னொன்னு. இது ரொம்ப பெரிய விஷயம். சர்ப்ரைஸ்னா சாதாரண விஷயத்துக்கு சர்ப்ரைஸ் பண்றது, பெரிய விஷயத்துக்கு பண்றது. 8 dash of the world, 8 dash of the world. தாஜ்மஹால், wonders, wonder,
wonder, ஒண்டர். தட்ஸ் அதான் நவுன்ல அப்சாக்ட் நவுன்ல ஒண்டர். உணரதான் முடியும் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட் வேர்டா so இதுக்கு வந்து இதுக்கு வந்து adverb வந்து wonderful Wonderful கரெக்ட்டுங்களா? இல்லைங்களா? Wonderful Wonderful. adjective. Wonderfully Okay, correct, verb. correct. Wonderful adjective. Wonderful. Wonderங்கிறது verb. Wondered, wondering, wonders, wondering, wonderfully. அது ஓகேவா? நவுனும் வந்து Okay. ஒண்டர் தான், வேர்பும் ஒண்டர் தான். V1 ம். வேலை. Work. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து ஈஸி தான். வேர்பும் ஒர்க்கு, நவுனும் ஒர்க். கவலை. Wonder. அதுவும் ஒண்டர் தான் இல்லைங்களா? கவலை. கவலை. வேர்பும் இதே தான் வரும், அதனால மேப் பண்ண முடியலையா? ஏன்? கவலை. இது இல்லாத மனிதனே கிடையாது. கவலை இல்லாத மனிதன் யாராவது இருக்காங்களா உலகத்துல? யாருமே இல்லையே. ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது? worry, Worry, okay. It's my worry. It's my worry. worried. இளமை லாஸ்ட் வேர்ட். young, எனக்கு வந்து அட்ஜெக்டிவ் நவுன மாத்துங்க. Youth. Youth, beautiful. sorry, youth எங்கன்ட்டு youth தான் சொல்ல வந்தேன். So இதுதான் லாஸ்ட் வேர்டு. Youthful இதுக்கப்புறம் வந்து திருப்பி தான் ஆரம்பிக்கும். வெரி நைஸ். தத்தை. நல்லா பண்ண நீங்க ஒர்க். behavior, நிறைய கொண்டு வந்தீங்க. behavior. இப்ப வேர்ட் ஃபேமிலி எப்ப சொன்னாலும் உங்களால சொல்லிட முடியும், ஈஸியா சொல்லிடலாம். நாளைக்கு அந்த ரைட்டிங்லாம் டாஸ்க் கொடுக்குறப்ப நல்லா இருக்கு பாருங்க. ரைட்டிங் டாஸ்க் கொடுக்குறப்ப அது ஈஸியா இதை அப்ளை பண்ணிடலாம். சூப்பர். Thursday மீட் பண்ணலாம். இதை மட்டும் இந்த வீடியோ ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கிங்க. இந்த ஸ்கிரிப்ட்ல போன வீடியோல 80 இருக்கும், இந்த வீடியோல ஒரு 82. இந்த 162 இது பண்ணா போதும். ஏன்னா இந்த வீடியோல நிறைய பேசியிருப்போம், நம்ம நிறைய இந்த வேர்ட் ஃபேமிலி பத்தி ஏகப்பட்ட வேர்ட்ஸ் பேசியிருப்போம். அதை ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த இஎன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. இஎன் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் போட்டாலும் வேர்பா வருது, பின்னாடி போட்டாலும் வேர்பா மாறுது. வேர்புங்கிறப்ப 5 வார்த்தை நமக்கு கிடைக்குது. ஸோ அது வி ஆர் வெரி ரிச் இன் வொக்காபுலரி. அதுக்கு இந்த 2 கிளாஸும் நமக்கு அத்தாட்சி, ரொம்ப சாட்சி தான். ஏன்னா டெஃபினட்டா நமக்கு தெரியும், we know so much. பட் ஒரிங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது தவிர, பட் மேப் பண்ணிட்டா வந்துடும். I'll see you on Thursday. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Sure, sir. Thank you, sir. Thank you.